ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். சண்டே முடிஞ்சுட்டு ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி எல்லோரும் ரொட்டீனுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொட்டீன் லைஃப்க்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது சண்டேங்கிறதுனால வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறி ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நான் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வாங்கிக்கிறது தான் எனக்கு பழக்கம். அப்போ வந்து எனக்கு அது கொஞ்சம் டெய்லி கடைக்கு போகிற வேலை மிச்சமாகுங்கிறதுனால அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்ட்டு மாங்காய் எடுத்தோம். என் பொண்ணுக்கு அப்புறம் மாங்காய் இந்த மாம்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும். அது சரியான மாங்காய் பைத்தியம்னு கூட சொல்லலாம். மேடம் ஒன்று எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றெல்லாம் எடுக்கலைங்க. பல்காக ஒரு 4, 5 எடுத்துட்டாங்க. கிலோ 140 என்னவோ சொன்னாங்க. அப்போ தான் கொண்டு வந்து வச்சாங்க. எங்கேருந்து என் பொண்ணு பார்த்தான்னு தெரியல, எடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த பயிர் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோங்க. அங்கே போனால் அந்த பச்சை பயிறு ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்காங்கங்க. நீ வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். அதில் வந்து புழு இருக்குங்க. இது வந்து நம்ம கடைக்காரங்களா சொல்கிறதா இல்லை அந்த கம்பெனிக்காரங்களா சொல்கிறதான்னு தெரியல. ஸோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினாலும் கொஞ்சம் பார்த்து அலாட்டாக வாங்குங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம ஹெல்த் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்புறம் நான் வேறு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.